அமர்கலம் படத்தில் ஷாலினியை பார்த்த பிறகு காதலிக்கிறேன்னு அவர் சொல்லவே இல்லை, டேரெக்டாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னார். இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட அஜித் சாரை வந்து ஒப்பிட்டுக்கலாம். ஏன்னா ரஜினி சார் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லவ் அவர்கிட்ட இருந்துச்சு, அந்த லவ் ஃபெயிலியர் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதே பேர் கொண்ட லதா மேடம்கிட்ட நீ உன்னை நான் காதலிக்கிறேன்னு சொல்லவே இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு டக்குன்னு கேட்டுட்டார். அதே மாதிரி வந்து அஜித் சார் ஒரு லவ் இருந்துச்சு, ஹீரான்னு ஒரு லவ் இருந்துச்சு. அந்த லவ் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அது உண்மையான ஒரு லவ்வாக இல்லாத பட்சத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த லவ்வை வெறுத்துட்டு ஒரு டிப்ரெஷனில் இருந்தார். டக்குன்னு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஷாலினி மேடமை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டார். லவ்வே சொல்லவே இல்லை, டேரெக்டாக கல்யாணம். காதல் அண்ட் கல்யாண விஷயத்துல ரஜினியை பார்த்து அஜித் காப்பி அடித்தார் அப்படின்னு அப்படிலாம் இருக்கு. காப்பிலாம் இல்ல, ஒரே இல்ல ஃபாலோவும் இல்ல, காப்பி இல்ல, ஒரே மாதிரி காதல் கல்யாண விஷயம் இல்ல ஒரே கல்யாண விஷயத்துல ரஜினியை அஜித் ஃபாலோ பண்ணாரு. இதுல ஏங்க காதல் கல்யாணம் எல்லாம் காப்பி அடிக்கிற விஷயம் இல்லைங்க. ஒரே மாதிரி உணர்வு கொண்டவர்கள் ரெண்டு பேரும். நம்ம ரெண்டு பேரும் சக மனிதர்கள், ரெண்டு பேருமே நல்ல மனிதர்கள், மற்றவங்களை நம்பக்கூடிய மனிதர்கள். புரியுதுங்களா? சினிமாவை தாண்டி மற்றவர்களை நம்பக்கூடிய மனிதர்கள், இது எல்லாத்தையும் தாண்டி நல்ல நடிகர்கள். அதில் என்னத்துக்கு நான் அதை ஒப்பிட்டு சொல்கிறேன்னா, ரஜினிக்கு எப்படி ஒரு காதல் வந்து ஃபெயிலியர் ஆகி அடுத்து டேரெக்டாக காதலுக்குள்ளார போகாமல் கல்யாணத்துக்கு போனாரோ, அதே மாதிரி அஜித்தும் வந்து ஒரு காதல் ஃபெயிலியரை டேரெக்டாக கல்யாணத்துக்குள்ளார போயிட்டார். அவ்வளோதான். அதை நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். ரெண்டு பேரும் காப்பி அடிச்சாரெலாம் எடுத்துக்கூடாது, அது அப்படி இல்லை. அதனால் வந்து அது இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பத்மபூஷன் விருது வாங்கி தமிழ்நாடே கொண்டாடிட்டு இருக்கு. பேன் இண்டியாவே அவர் வந்து ரேஸில் வந்து ஜெயிக்கிறத பேன் இண்டியாவே கொண்டாடிட்டு இருக்கு. அது வந்து பெருமை மிக்க ஒரு விஷயம். அவர் வந்து அதுக்கப்புறம் விலகி ஒரு நல்ல குடும்பம் வாழ்க்கை அப்படின்னு போயிட்டார். எல்லாருடைய வாழ்க்கையில இளமையில வந்து இது மாதிரி நிறைய தவறுகள் இருக்கும். காதலை பொறுத்தவரை பி சின்சியர் அப்படின்னு வந்து நம்பணும், அதுக்கான அமைப்புகள் வந்து இருக்கணும். ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து குட் மேன் அப்படின்றதான் உண்டு. ஏன்னா அவர் வந்து ரசிகர் மன்றத்தை கலைச்சாரு, இன்னமும் வந்து ரசிகர்களை வந்து மதிக்கிறாரு, அவருடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்குறாரு, யாரையும் வந்து திட்டக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் குட் மேன். அந்த குட் மேனை அந்த குட்டு அந்த அதாவது ஒரு ஜென்டில்மேனை ஒரு ஜென்டில்மேன் தனமாக ஹீரா எடுத்துக்கொண்டு போகாததால் வந்த ஃபெயிலியர் தான் ஒழிய மற்றபடி அஜித் மேலே தப்பே இல்லை.